மேரி ஸ்கார்லி போலவே வந்து இன்னொரு மிக முக்கியமாக மருத்துவ பணியை முன்னெடுத்த பெண்ணாக நம்ம வந்து இங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் ரெய்னி ஹாஸ்பிட்டலை சொல்ல வேண்டியிருக்கு. ரொம்ப முக்கியமான மருத்துவமனை வட சென்னையில. இன்னைக்கும் நீங்க யாரை போய் நீங்க எங்க பிறந்தீங்க அப்படின்னு கேட்டாலும் ரெய்னி ஹாஸ்பிட்டல் தான் சொல்லுவாங்க. ரெய்னி ஒரே ஒரு முறை தான் சென்னைக்கு வந்திருக்கிறாங்க. அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் உருவாகிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தவங்க டாக்டர் மெட்டில்டா மெக்ஃபெயில். மெக்ஃபெயிலுடைய ரொம்ப முக்கியமான பணியா என்ன இருந்ததுன்னா, முதன்முறையாக இந்தியாவுக்கு மருத்துவ பணியில வந்த மிஷினரி அவங்க தான். சிஎம்எஸ் மிஷன்ல இருந்து முதன்முறையாக அவங்க தான் உள்ள வராங்க. அப்படி அவங்க பணி செய்ய ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு மிஷன் பங்களாவில் ஒரு சின்ன ஒரு 4 பேர் படுக்கக்கூடிய கட்டில போட்டுக்கிட்டு ஒரு சின்ன ரூம்ல தான் அவங்களுடைய பணியை வந்து 1899 அவங்க தொடங்குறாங்க. அதன் பிறகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மருத்துவமனை கொஞ்சம் பெரிய மருத்துவமனையா மாறுறது. இடம் பத்தல அவங்களுக்கு. அதற்கு பிறகு இங்கிலாந்துல போய் ஸ்காட்லாந்துல போய் அங்க இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட, இங்க சென்னையில இருக்கக்கூடிய பெண்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு மருத்துவ உதவிகள் கிடைக்க மாட்டேங்குது, ராயபுரம் காசிமேடு இந்த பகுதியில இருந்து கஸ்தூரிபா காந்தி ஹாஸ்பிட்டல், அது இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த கோஷா ஹாஸ்பிட்டல் போறதுக்குள்ள இறந்து போயிடுறாங்க வயிற்றுல குழந்தையோட, அதனால நம்ம வடசென்னையில ஒரு மருத்துவமனை வேணும் அப்படின்னு சொல்லி பெரும் முயற்சி எடுத்துதான் 1910-11 தொடங்கி 14 அந்த மருத்துவமனையை முடிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மருத்துவமனை. இன்னைக்கும் வடசென்னையுடைய பல பெண்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக ரெய்னி ஹாஸ்பிட்டல் தான் இருக்கு. ரெய்னின்ற பேர் ஏன் வந்தது அப்படின்னா, முன்ன பின்ன வந்து இந்த ஊருக்கு ஒரு வாட்டி வந்திருக்கிறாங்க ரெய்னி. இந்த ஊரை பத்தி வேற எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஒரு வாட்டி வராங்க, இங்க இருக்கிற மிஷன் பணிகளை பாக்குறாங்க, அவ்வளவுதான். ஆனா அதற்கு பிறகு இந்த மருத்துவமனை கட்டுறதுக்கான முழு பொறுப்பையும் எடுத்துக்கிட்டு அவ்வளவு பணம் அங்கிருந்து அங்க இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட கிட்டத்தட்ட பிச்சை எடுக்காத குறையா அந்த பணத்தை வாங்கி இங்க அனுப்பிச்சு அவங்களுடைய பணத்துல கட்டப்பட்ட மருத்துவமனை தான் ரெய்னி ஹாஸ்பிட்டல். அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில இருக்குது. அந்த பெண்கள் 2 பேருடைய பங்களிப்பையும் இன்னைக்கு பேசுறதுக்கு ஆள் கிடையாது. அப்கோர்ஸ் வந்து ஆங்கிலேய அரசு அந்த பெண்ணுடைய பணியை பாராட்டி அவங்களுக்கு வந்து அந்த கிராஸ் ஆஃப் த கிரேட் பிரிட்டன் வந்து கொடுத்துருக்காங்க, அவங்கள பாராட்டி இருக்கிறாங்க, அது நடந்திருக்கு. ஆனா நம்மளுடைய நினைவுகள்ல இந்த 2 பெண்களும் வந்து சுத்தமாவே அழிஞ்சு போயிருக்கிறாங்க.